வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான மலேசியன் டிஷ் ஜாலர் அப்பம். அதுக்கப்புறம் ஜாலர் அப்பம் வச்சு எப்படி ஜாலர் முர்த்தபா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது விருந்துக்கு வைக்கிற ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் இது. இப்போது ஜாலர் அப்பம் செய்கிறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இதோட சாறு நம்ம தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 கப் மைதா மாவு, அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய சாறு, அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால், அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். 2 முட்டை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது ஜஸ்ட்டு கலருக்காக, உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா அரைச்சிடணும். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஜாலர் முர்த்தபா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எனக்கு சிக்கனில் செய்ய போகிறேன். நீங்கள் மட்டனில் கூட அதை செய்யலாம். இப்படி தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் மசாலா ஆட் பண்ணலாம். இதில் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இல்லைனா பொட்டேட்டோ, கேப்சிகம் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் மின்ஸ் 400 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் மட்டன் எடுத்தாலும் சரி, சிக்கன் எடுத்தாலும் சரி, பட் போன்லெஸ்ஸாக இருக்கணும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் இது நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஜாலர் அப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாலர் கப் தேவைப்படும். இந்த மாதிரி 5 ஹோல்ஸ்லையும் இருக்குது, 3 ஹோல்ஸில் இருக்குது, ஒரே ஒரு ஹோலில் கூட விற்கிது. இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி சிங்கிள் ஹோலில் இருக்குது. இப்போ இதை வச்சு எப்படி ஜாலர் அப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தவா நல்லா சூடானதும் அந்த ஜாலர் கப்பில் அந்த மாவை ஊற்றி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மாதிரி நீங்கள் போடலாம். இதில் உங்கள் ஆர்ட் ஸ்கில்ஸை நீங்கள் காட்டலாம். எனக்கு தெரிஞ்சது நான் போடுறேன். இப்போ லைட்டாக இதில் கீ தடவிக்கலாம். இது 1 மினிட்குள்ளே சூப்பராக வெந்துடும். திருப்பிலாம் போட தேவையில்ல. நம்ம இப்போ எப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த ஜாலர் அப்பம் கூட சூப்பரான காம்பினேஷன் வட்டல் அப்பம், அதுக்கப்புறம் மட்டன் கறி, சிக்கன் கறி எது வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஒரே இடத்துல மாவு விழக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு நான் நெட்டு மாதிரி இருக்கணும். இதில் உங்களோட திறமை, உங்களோட டிசைனை நீங்கள் இதில் காட்டலாம். ஃபஸ்ட் டைம் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், சரியாக வருமானு தெரியாது. அதனால் பிகினர்ஸாக இருந்தால் ஒரே ஒரு ஹோல் வச்சு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான், எனக்கு தெரிஞ்சது நான் போட்டிருக்கேன். ஜாலர் கப் இல்லாதவங்க இந்த பிளாஸ்டிக் கிளாஸில் ஹோல் போட்டு அந்த மாதிரி கூட போடலாம். இப்போ இந்த ஜாலர் அப்பம் வச்சு ஜாலர் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் 3 வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 கூட வச்சு அடுக்கடுக்காக செய்வாங்க, பட் எனக்கு இந்த அளவு திக்னஸ் போதும். இப்போ இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மடிச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இதை திரும்ப ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு தவாவில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் இப்போ நம்ம அந்த ஜாலர் முர்த்தபா இதில் வச்சிடலாம்.
பொறுமையாக எடுத்து வைக்கணும். இப்போது நான் ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு இதை நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நம்ம எக் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு மருமகனுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குற டிஷ் இது. விருந்துக்கு வைக்கிற சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜாலர் முர்த்தபா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் ஒன்றுமே வேணாம், இதை அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். அந்த மசாலாலாம் அதில் ஊறி நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஷால்லா நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தினம் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.